بسم الله الرحمن الرحيم والنازعات غرقا والناشطات نشطا والسابحات سبحا فالسابقات سبقا فالمدبرات أمرا يوم ترجف الراجفة تتبعها الرادفة قلوب يومئذ واجفة أبصارها خاشعة يقولون أئنا لمردودون في الحافرة أئذا كنا عظاما نخرة قالوا تلك إذا كرة خاسرة فإنما هي زجرة واحدة فإذا هم بالساهرة هل أتاك حديث موسى إذ ناداه ربه بالواد المقدس طوى اذهب إلى فرعون إنه طغى فقل هل لك إلى أن تزكى وأهديك إلى ربك فتخشى فأراه الآية الكبرى அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வினுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதுமையை உண்டாக்குவது, ஒவ்வொரு புதுமையான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுபடுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் நானும் உங்களுக்கு நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, இவ்வருடத்தின் இந்த ரமலானுடைய மாதத்தை முன்னிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை மனிதகுலத்தின் வழிகாட்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற ஒரு தொடரின் கீழே நாம் அறிந்து வருகிறோம். அதில் சென்று போன 2-3 தினங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னால் அக்காலத்து மக்களுடைய நடைமுறைகளை பற்றியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வம்ச வழியில் மக்காவில் பிறக்கப் போகிறார் என்பதை பற்றியும் அவரை குறித்துள்ள முன்னறிவிப்புகளை பற்றியும் சென்ற வகுப்புகளிலே நாம் பார்த்தோம்.
இன்றைய தினம் வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்துல் லில் ஆலமீன், இந்த உலக மக்களுக்கெல்லாம் அல்லாஹுவின் புறத்திலிருந்து அருளப்பட்ட அருள்கொடையாக திகழ்கின்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்கு பிறந்தார், மேலும் அவருடைய நபித்துவ வாழ்க்கைக்கு முன்னுள்ள வளர்ப்பை பற்றி மிக சுருக்கமான அடிப்படையில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நேற்றைய தினம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வம்சாவளியை நாம் அறிந்திருக்கிறோம். அதில் அப்துல் முத்தலீப் என்று சொல்லப்படுகின்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாட்டனாரை பற்றியும் நேற்றைக்கு நாம் அறிந்தோம். இந்த அப்துல் முத்தலீப் அவர்களுக்கு 10 மக்கள் பிறந்தார்கள். அந்த 10 மக்கள் இந்த அப்துல் முத்தலீஃபுக்கு பிறந்தவுடனே இந்த அப்துல் முத்தலீப் அல்லாஹ்விடத்திலே ஒரு நேர்ச்சை செய்திருந்தாராம் அறியாமை காலத்தில். யா அல்லாஹ், எனக்கு 10 ஆண் மக்களை நீ தந்தால் ஒரு ஆண் மக்களை நான் அறுத்து பலியிடுவேன் என்று அவர் நேர்ச்சை செய்திருந்தாராம். அந்த அடிப்படையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு 10 ஆண் மக்களை அப்துல் முத்தலீப் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கினான். அதில் ஒருவருடைய பெயர் ஹாரிஸ், ஒருவருடைய பெயர். இந்த ஹாரிஸ் அவர்களுடைய மகன்தான் பிறிதொரு காலத்தில் வரலாற்றில் அறியப்பட்ட அபு சுபியான் என்று சொல்லப்படுகிறவர். அபு சுபியான் யாரு? ஹிந்தாவினுடைய கணவர். ஹிந்தா யாரு? உஹது போர்க்களத்தில் ஹம்சா அவர்களுடைய ஹிருதயத்தை கடித்து துப்பிய ஹிந்தா என்று சொல்லப்படுகிறக்கூடிய கணவர் அபு சுபியான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரிய தந்தையினுடைய மகன். இதையெல்லாம் நீங்கள் பின்னாடி ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். இரண்டாவது ஜுபைர், மூன்றாவது அபு தாலிப். அபு தாலிப் அவர்களுடைய மகன்தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நான்காவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தை அப்துல்லா. ஐந்தாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெரிய தந்தை அபு லஹப். ஆறாவது கைதாக், ஏழாவது முகவ்விம், எட்டாவது ஹம்சா, 9வது லிரார், 10வது அப்பாஸ். இதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றோடு சம்பந்தப்பட்டவர்கள் மொத்தம் இதில் 4-5 பேர்கள் தான். ஒன்று ஹாரிஸ், அவருடைய மகன் அபு சுபியான். இன்னொன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்து வளர்த்திய அப்துல் முத்தலீப் அவர்களுக்கு பிறகு எடுத்து வளர்த்திய அபு தாலிப். இன்னொன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தை அப்துல்லா. இன்னொன்று அபு லஹப். இன்னொன்று ஹம்சா. இன்னொன்று அப்பாஸ் அவர்கள். இவர்கள் தான் வரலாற்றிலே பிரபல்யமானவர்கள். இப்படி அப்துல் முத்தலீப் அவர்கள் 10 ஆண் மக்கள் எனக்கு கிடைத்தால் ஒரு ஆண் மக்களை அறுத்து பலியிடுவதாக நேர்ச்சை செய்தவுடனே இந்த 10 ஆண் மக்களில் யாரை அறுத்து பலியிடுவது? அப்போ நேர காபாவுக்கு அருகிலே வந்து பூசாரிகளை எல்லாம் அழைத்து ஹுபுல் என்று சொல்லுகின்ற சிலைக்கு முன்னால் வந்து நின்று, இந்த ஹுபுல்ங்கிற சிலையை நாம் வந்து 2வது பாடத்தில் பார்த்துருப்போம். அம்ர் இப்னு லுஹை சாம் நாட்டிலிருந்து கொண்டு வந்து மக்களுக்கு அறிமுகம் செய்த சிலை இந்த ஹுபுல் என்று சொல்லப்படுகிற சிலை. இந்த ஹுபுல்ங்கிற சிலைக்கு முன்னாடி வந்து சீட்டுக்கள் போட்டு குலுக்கி எடுத்ததில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தை அப்துல்லாவினுடைய பெயர் வந்தது. அறுத்து பலியிடுவதற்கு தயாரான உடனே அன்றைய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த மக்சூம் கிளையினரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிறிதொரு காலத்தில் எடுத்து வளர்த்தி அவருக்கு உறுதுணையாக இருந்த அபு தாலிப் அவர்களும் உடனே அப்துல் முத்தலீஃபை தடுத்து நிறுத்தினார்கள். அப்துல்லாவை பலியிட வேண்டாம், உங்களுடைய நேர்ச்சியை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள், வேறு ஏதாவது பிரதி உபகாரம் இருந்தால் அதை நம்முடைய பூசாரிகளிடத்திலே நாம் கேட்டு தெரிந்து கொள்வோம் என்று இருவரும் தடுத்தார்கள். அப்போ என்ன செய்வது என்று அவர்களுக்குள்ள ஒரு முடிவெடுத்து ஒரு பெண் பூசாரி இடத்திலே போய் சொல்லி, அந்த அம்மா குறிபார்க்கக்கூடிய அம்மா,
அந்த அம்மாவினுடைய ஆலோசனைப்படி நாம் இதற்கு ஒரு முடிவு காணுவோம் என்று சொல்லி எல்லோரும் அந்த அம்மாவிடத்தில் சென்றார்கள். அந்த அம்மா என்ன சொன்னார்கள்? 10 ஒட்டகத்தை ஒரு சீட்டிலும் அப்துல்லாவினுடைய பெயரை ஒரு சீட்டிலும் எழுதி போடுங்கள். எப்பொழுதெல்லாம் இந்த 10 ஒட்டகம் வருகிறதோ அப்துல்லாவுடைய பெயர் வராமல் அவையெல்லாம் நீங்கள் கூட்டிக் கொண்டே போக வேண்டும். உதாரணத்துக்கு ஒரு முறை எடுக்கிறது 10 ஒட்டகம் வந்துடும். 2வது முறையும் அப்துல்லாவுடைய பெயர் வந்தால் மீண்டும் அந்த 10 ஒட்டகத்தை 20 ஒட்டகமாக மாற்றுறது. 3வது முறையும் அப்துல்லாவுடைய பெயர் வந்தால் 20 ஒட்டகத்தை 30 ஒட்டகமாக மாற்றுறது. இப்படியே 10 கூட்டுமாறு பெண் குறி சொல்லுகிற அந்த பெண் ஆலோசனை சொல்ல சீட்டு போட்டு குலுக்கி எடுத்தார்கள். இறுதியில் 100 ஒட்டகமாக போய் நின்றது. 100 ஒட்டகத்துடைய பெயரையும் அப்துல்லா அவர்களுடைய பெயரையும் போட்டு குலுக்கி எடுத்ததிலே அப்துல்லா அவர்களுடைய பெயர் விடுபட்டு 100 ஒட்டகத்துடைய பெயர் வந்தது. உடனே 100 ஒட்டகத்தை அறுத்து குர்பான் கொடுத்து அப்துல்லா விடுவிக்கப்பட்டார் என்று வரலாறுகளிலே இப்னு ஹிஷாம் என்று வரலாற்று தொகுப்புகளிலே பார்க்கிறோம். அதற்கு பிறகு அந்த மக்கள் எப்படிப்பட்ட நடைமுறைக்கு மாறினார்கள் என்றால் பழிக்கு பழி என்கிற ஒரு சித்தாந்தம் அந்த மக்கள் மத்தியில் இருந்தது. அப்படி பழிக்கு பழி இல்லாவிட்டால் நஷ்ட ஈடு. 10 ஒட்டகம்தான் ஆரம்ப காலகட்டத்திலே கொலைக்கு நஷ்ட ஈடாக இருந்தது. இந்த முறைக்கு பிறகு யாராவது கொலை செய்தால் 100 ஒட்டகம் கொடுத்தாக வேண்டும் என்ற ஒரு சட்ட திருத்தத்தையும் அன்றைய குறைசிகள் கொண்டு வந்தார்கள். இந்த நடைமுறையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், நான் 2 தந்தைக்கு நான் 2 பழி கொடுக்கக்கூடிய தந்தைக்கு நான் மகனாக பிறந்தேன் என்று சொல்கிறார். ஒன்று, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அறுத்து பலியிட போனார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். 2வது, தனது தந்தை அப்துல்லாவை பலியிட போய் 100 ஒட்டகமாக குறி சொல்லுகிற பொண்ணுடைய அந்த குறிக்கு ஏற்ப அது 100 ஒட்டகமாக மாறிய உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், பலியிடுவதற்கு கொண்டு வந்த 2 தந்தைமார்களின் மகனாக நான் பிறந்திருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த சம்பவத்தை நினைவுபடுத்துகிறார். இப்படியாக அப்துல்லா அவர்களுக்கு ஒரு திருமணமும் நடக்கிறது. அந்த திருமணம் எந்த கோத்திரத்தின் மூலமாக அந்த திருமணம் நடக்கிறது என்றால், ஜுஹ்ரா கிளையை சார்ந்த ஆமினா என்று சொல்லப்படுகிற ஒரு பெண்ணுக்கும் அப்துல்லா அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இதை பற்றி ஜாஸ்தியான உங்களுக்கு வெளியே வளர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயும் தந்தையும் ஆமினா அப்துல்லா சின்ன மதரசாவில் இருந்தால் நமக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ ஆமினாவுக்கும் அப்துல்லாவுக்கும் திருமணம் முடிந்தது. திருமணம் முடிந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆமினா அவர்கள் கருவுற்ற காலத்தில் இந்த அப்துல் முத்தலிப் அப்துல்லா அவர்களை தனது மகனை பேரித்தம்பழம் வியாபாரம் நிமித்தமாக சாம் நாட்டுக்கு அழைத்து சென்றார். சாம் நாட்டுக்கு போயிட்டு வருகிற வழியில் அவருக்கு நோய் அதிகமாகி மதீனா வந்து தங்கி அப்துல்லா அவர்கள் மதீனாவிலே இறந்து விடுகிறார். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமினாவுடைய கருவிலே இருக்கிறார், கர்ப்பமாக இருந்தார். அப்துல்லா அவர்கள் மரணித்து போகும் பொழுது எந்தெந்த பொருளை எல்லாம் விட்டு சென்றார் என்றால், 5 ஒட்டகம், சிறிய ஒரு ஆட்டு மந்தை, கருநிறத்து அடிமையாக இருக்கின்ற உம்முல் ஐம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெண்மணி. இந்த 3 உம்முல் ஐம் அவர்களையும் ஒரு ஆட்டு மந்தையும் 5 ஒட்டகத்தையும் விட்டு சென்று அப்துல்லா அவர்கள் மரணித்து விடுகிறார். இந்த உம்முல் ஐம் அவர்களை நீங்கள் நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டும், மறந்துவிடக்கூடாது. இந்த உம்முல் ஐம் யார் என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடைசி வரை வளர்த்தெடுத்த ஒரு தாய். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து போன பிறகுதான் இந்த அம்மா அவர்களே மரணித்து போனார்கள். எந்த அளவுக்கு என்றால், முக்கியமான ஆலோசனை நடக்குமாம். உமர் அவர்கள் சொல்கிறார், முக்கியமான ஆலோசனை நடக்கும். அந்த நேரத்தில் இந்த அம்மா அவர்கள், வயது முதிர்ந்த இந்த அம்மா அவர்கள் வரும்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆலோசனை கூட்டத்தை விட்டுவிட்டு ஓடி போய் சென்று மரியாதையோடு அந்த அம்மா அவர்கள் சொல்வதையெல்லாம் தலை சாய்த்து கேட்டு அந்த அம்மாவை வழி அனுப்பிவிட்டு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஸூராவுக்கே வருவார். அப்போ ஒரு கட்டத்தில் அபூபக்கர் உமர் அவர்களும் கேட்டார்கள், யார் ரசூலல்லாஹ், இந்த வயது முதிர்ந்த மூதாட்டியார்? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், என்னுடைய தாய்க்கு பின் எனக்கு தாயாக இருந்து என்னை வளர்த்தவர் தான் இந்த உம்முல் ஐம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த உம்முல் ஐம் அவர்களை பற்றி இன்னும் ஒரு சில இடங்களிலே ஒரு சில குறிப்புகள் கிடைக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த உடனே இந்த அம்மா அவர்கள் எப்பொழுதும் அழுது கொண்டே இருந்தார்களாம்.
அப்பொழுது கலீஃபாவாக இருந்த அபூபக்கர் அவர்கள் அம்மாவை அழைத்து கேட்டார்களாம், ஏன் நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்தை நினைத்து அழுகிறீர்கள் என்று கேட்டாராம். அப்பொழுது இந்த அம்மா அவர்கள் சொன்னார்கள், நான் அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்தை நினைத்து, எனது வளர்ப்பு மகனை நான் நினைத்து நான் அழவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் நம்மோடு இருந்தால் நமக்கு அடிக்கடி வஹி வந்து கொண்டிருக்கும். அவர் மரணித்த உடனே வஹி நின்று போய் விட்டதே, அந்த வஹி நின்று போய் விட்டதை நினைத்து நான் அழுகிறேன் என்று சொன்ன அம்மா அவர்கள் தான் இந்த உம்முல் ஐம், அப்துல்லாவின் அடிமை. அப்போ உம்முல் ஐம் அவர்களையும் சிறிய ஒரு ஆட்டு மந்தையும் 5 ஒட்டகத்தையும் விட்டுவிட்டு அப்துல்லா அவர்கள் மரணித்து விடுகிறார். இப்ப கருவோட ஆமினா அவர்கள் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்துல் ஆலமீன் இந்த உலகத்தில் பிறக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருடத்தில் எந்த மாதத்தில் பிறந்தார் என்றால் ரபியுல் அவ்வல் மாதத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். ரபியுல் அவ்வல் மாதத்தில் எந்த நாளில் பிறந்தார்? இந்த உலகத்தில் எல்லாம் மீலாது விழா ரபியுல் அவ்வல் 12 கொண்டாடுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 12 தான் பிறந்தார் என்பதற்கு எந்த ஒரு ஆதாரபூர்வமான வரலாற்று சம்பவத்தை நீங்கள் பார்க்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியுல் அவ்வல் மாதம் பிறந்தார் என்பதற்கு ஆதாரபூர்வமான ஹதீசுகள் உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரே சொல்லுகிறார், நான் திங்கட்கிழமை பிறந்தேன், எனக்கு திங்கட்கிழமை தான் வஹியும் வந்தது, ஆகவே வாரத்தில் திங்கள் அன்று நீங்கள் நோன்பு வையுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரிதொரு காலத்தில் மக்களுக்கு சொன்னதை வைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாரத்தில் திங்கட்கிழமை பிறந்தார் என்றும் நமக்கு தெரிகிறது. அதுபோக நிறைய சொல்லுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த உடனே ஆமினா அவர்களுடைய வயிற்றிலிருந்து ஒரு பிரகாசம் தென்பட்டதாம். அந்த பிரகாசம் சாம் நாட்டினுடைய கோட்டைகள் எல்லாம் அந்த பிரகாசத்தில் மின்னியது என்றும் சொல்லுவார்கள். ஆமினா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெற்றெடுத்த உடனே கிஸ்ராவினுடைய மாளிகையில் 14 மாடங்கள் இடிந்து தகர்ந்து கீழே விழுந்தது என்றும் சொல்லுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த உடனே மஜூசிகள் வணங்கி வந்த பிரம்மாண்டமான நெருப்பு குண்டங்கள் எல்லாம் அணைந்து போனது என்றும் சொல்லுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த உடனே சாவா என்ற நீர்த்தடாகத்தை சுற்றி இருக்கின்ற கிறிஸ்தவ ஆலயங்கள் எல்லாம் இடித்து தரைமட்டமாக கீழே விழுந்தன என்று சொல்லுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் பொழுதே கத்னா செய்தவராக பிறந்தார் என்றும் சொல்லுவார்கள். இனி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த உடனே அந்த செய்தியை கேள்விப்பட்ட அபூலஹப் தன்னுடைய அடிமையை ஆட்காட்டி விரலை நீட்டி விடுதலை செய்த காரணத்தினால் நரக நெருப்பில் அவருடைய ஆட்காட்டி விரலிலிருந்து பால் சுரந்து கொண்டிருக்கிறது என்றும் ஒரு கதையை சொல்லுவார்கள். இவைகளுக்கெல்லாம் மார்க்கத்தில் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு புகழ் சேர்க்க வேண்டுமானால் அல்லாஹ்வுடைய ஆயத்தே அதற்கு போதும். இனி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு புகழ் சேர்க்க வேண்டுமானால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு குர்ஆனாக இருந்தது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்களே, அவருடைய வாழ்க்கை வரலாறை எடுத்துச் சொல்லி அல்லாஹ்வுடைய தூதருக்கு புகழ் சேர்க்க வேண்டுமே தவிர இல்லாததையும் பொல்லாததையும் எல்லாம் இட்டுக்கட்டி சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரை சிறப்பித்து சொல்ல போகிறோம் என நினைத்துக் கொண்டு பல கதைகளை இந்த மனித சமூகத்திலே அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ் அபூ லஹபை குறித்து என்ன சொல்கிறான்? தப்பத் யதா அபீ லஹபின் வ தப் மா அனா அன்ஹு மாலுஹு வ மா கஸப். அவனுடைய 2 கரங்களும் நாசமாகட்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். ஆனால் கதை என்ன சொல்கிறது? கரம் நாசமாகவில்லை, விரலில் இருந்து ஜூஸ் வடிகிறது என்று கதை சொல்கிறது. இன்னும் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் மாநில தஞ்சாவூர் பகுதிகளில் எல்லாம் முடி இறக்கின ஹதீஸ் என்ற ஒரு ஹதீஸை வச்சு ராத்திரி பூரா படிப்பாங்க. அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அதெல்லாம் இந்த நேரத்தில் சொல்லணும். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த உடனே அன்றைக்கு பார்பர் ஷாப்பெல்லாம் இல்லை பார்த்தீங்களா? அதனால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கத்தியோட இறங்கினாராம். எதற்கு அந்த கத்தி? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முடியெடுப்பதற்காக வேண்டி. அவர் கத்தியோட இறங்கின உடனே பின்னாடி 1000 லட்சக்கணக்கான மலக்குமார்களும் பின்னாடி இறங்கினாங்களாம். அவங்க எதற்காக வேண்டி இறங்கினாங்க? இந்த இறக்கின முடியெல்லாம் சேவ் பண்ணி கீழே போடும்போது எனக்கு ஒரு முடி உனக்கு ஒரு முடின்னு சொல்லி மலக்குமார்கள் சண்டை போட்டு முடிக்கு தகராறானா.
இப்படியெல்லாம் முடியிறக்கின ஹதீஸ் மனித சமூகத்திலே உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குறித்து என்ன சொன்னார்கள் நமக்கு? அவர் சங்கை மிக்க ஒரு வானவர், அவர் வகி கொண்டு வருகிற வானவர், அவர் மலக்குமார்களுக்கெல்லாம் தலைவரானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்றுதான் ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஜிப்ரீல் அவர்களை முடியறக்கிற ஹதீஸ் என்ற ஒரு தொகுப்பில் ஒரு கதையாக சொல்லும் பொழுது அவரை கத்தி எடுத்து வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முடியிறக்கினார் என்றெல்லாம் கதைகளை மனித சமூகத்திலே கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள். அதற்கும் மார்க்கத்திற்கும் எந்த ஒரு சம்பந்தத்தையும் நீங்கள் பார்க்க முடியாது. இப்படியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆமினா அவர்கள் பெற்றெடுத்தார்கள் ரபியுல் அவல் திங்கட்கிழமை கிபி 571ஆம் ஆண்டு. இந்த செய்தியை அப்துல் முத்தலிஃப் அவர்களுக்கு சொன்ன உடனே அவர் ஓடி வந்து குழந்தையை முத்தமிட்டு கஅபாவுக்கு அருகிலே கொண்டு போய் முஹம்மத் என்று சொல்லப்படுகிற பெயர் வைக்கிறார். யாரு? அப்துல் முத்தலிஃப் அவர்கள். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தவுடனே அன்றைய அரபு கால மக்களிடத்திலே ஒரு பழக்கம் இருந்தது. என்ன பழக்கம் என்றால், இப்படி நகர்ப்புறங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பிறந்த குழந்தைகளை எல்லாம் புறநகர் பகுதிகளிலே கிராமத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் பால் குடிப்பதற்காக வேண்டி எடுத்துச் செல்வது வழக்கம். ஏன் அப்படி எடுத்துச் செல்கிறார்கள் என்றால், பிறந்த உடனே குழந்தைகள் நகரங்களில் வாழும் பொழுது அவர்களுக்கு நோய் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த பிறந்த குழந்தையை புறநகர் பகுதியில் கொண்டு போய் இப்படி செவிலித்தாய்களிடம் ஒப்படைத்து குறிப்பிட்ட ஆண்டு காலம் பால் கொடுத்து வளர்ப்பதின் மூலம் தூய்மையான அரபி மொழியை அவர்கள் கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மேலும் நல்ல உடல் வலிமையும் நல்ல ஒரு நரம்பில் நல்ல ஒரு முன்னேற்றமும் உடல் ரீதியான நல்ல ஒரு ஆரோக்கியம் அந்த மக்களுக்கு ஏற்படுவதற்கு அரபு நாட்டு மக்களிடத்தில் இப்படிப்பட்ட புறநகர் பகுதிகளிலே பிறந்த குழந்தையை குறிப்பிட்ட ஆண்டு காலம் கொடுத்து பால் கொடுத்து வளர்ப்பதற்கென்று ஒரு சில பெண்கள் இருந்தார்கள். அந்த பெண்களில் ஒருவர்தான் ஹலீமா என்று சொல்லப்படுகிற பெண். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த உடனே முதலில் அந்த குழந்தைக்கு பால் கொடுத்தது யாரு என்றால், அபுலஹபினுடைய அடிமை பெண் சுவைபியா என்று சொல்லப்படுகிற பெண் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலில் பால் கொடுத்த பெண். இப்படி பால் கொடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுது குழந்தையை தத்தெடுப்பதற்காக வேண்டி புறநகர் பகுதியிலிருந்து சஅத் குடும்பத்தை சார்ந்தவர்களும் இந்த ஹலீமா ஹாரிஸ் அவர்களுடைய மனைவி ஹலீமா அவர்களும் எல்லோரும் புறப்பட்டு மக்காவை நோக்கி வந்தார்கள். இதை ஹலீமா அவர்களே சொல்கிறார். நாங்கள் அப்படி புறப்பட்டு வரும் பொழுது குழந்தைக்கு பால் கொடுக்கிறதுக்கு என்னுடைய மார்பகத்தில் பால் இல்லை. நாங்கள் ஒரு மெலிந்த ஒட்டகம் வச்சிருந்தார் என்னுடைய கணவன் ஹாரிஸ். அந்த ஒட்டகத்தினுடைய மடியிலும் பால் இல்லை. அன்றைக்கு மிக மிக வறட்சி அடைந்த மாதம் அந்த மாதம். அந்த காலமோ பெரிய வளர்ச்சி அடைந்த வறுமையான காலம், வறண்ட காலம். அப்படிப்பட்ட காலத்தில் ஒரு வெள்ளை கழுதையின் மீது ஏறி நானும் எனது கணவரும் மக்காவில் இருக்கின்ற புறநகர் பகுதிக்கு வந்து குழந்தைகளை தத்தெடுத்து செல்வதற்காக வேண்டி பால் கொடுத்து வளர்ப்பதற்காக வேண்டி நாங்கள் வந்தோம். வரும் பொழுது என்னுடைய ஒட்டகமும் என்னுடைய கழுதையும் மெலிந்த காரணத்தினால் எல்லோரும் எங்களை முந்தி சென்று விட்டார்கள். பயணத்திலே நாங்கள் அவர்களுக்கு மிகப்பெரிய இடையூறாக மாறி போய்விட்டோம். மக்காவுக்கு போனோம். போன உடனே எல்லா வீடுகளிலிருந்தும் ஒவ்வொரு குழந்தையெல்லாம் எடுத்தாங்க. அப்போ ஆமினா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூக்கி காண்பித்து ஒவ்வொரு பெண்ணிடத்திலும் கேட்டார்கள். யாரும் அந்த குழந்தையை வாங்கலை. என்ன காரணம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருவிலே இருக்கும் பொழுது ஆமினா அவர்களுடைய கணவர் இறந்து விட்டார். ரசூலுல்லாஹ்வுடைய தந்தை இறந்தாச்சு. குழந்தையை இப்படி வாங்கிட்டு போனா ஒரு குறிப்பிட்ட ஆண்டு காலம் பாலை கொடுத்து வளர்த்து திரும்ப கொண்டு வரும்போது அவர்களுக்கு ஊதியம் கொடுக்கணுமே, கணவர் இல்லையே. அப்போ அனாதை குழந்தையை வாங்கிட்டு போனால் நமக்கு காசு கிடைக்காதுன்னு சொல்லி யாருமே அந்த குழந்தையை தத்தெடுக்கலை. இந்த ஆமினா அவர்கள் ஒவ்வொரு பெண்ணிட்டையும் போய் இந்த குழந்தையை நீங்கள் வச்சு பால் கொடுத்து வளர்த்துங்கன்னு சொன்னாங்க. யாரும் காசுக்கு ஆசைப்பட்டு அந்த குழந்தையை எடுக்கவே இல்லை, காசு கிடைக்காது என்று சொல்லி. அப்போ எல்லா குழந்தையோடு போகும்போது ஹலீமா அவர்கள் தன்னுடைய கணவர்கிட்ட சொன்னார், நாம் இந்த குழந்தையை எடுத்து வளர்த்துவோமே, இதன் மூலம் அல்லாஹ் நமக்கு ஒரு பர்க்கத்து செய்வானே. வெறும் கையோட திரும்பி போனா ஒரு குழந்தை எடுத்து வளர்த்த கூட இவளுக்கு கையால் ஆகலை என்று சொல்லி நம்முடைய கிராமத்துப்புறங்கள் பெண்கள்லாம் நம்மளை இழிவா பேசுவாங்களே. அது மட்டுமல்ல,
அந்த அம்மா அவர்கள் கொடுக்கின்ற எல்லா பெண்களும் வாங்காமல் திரும்ப போய் அந்த அம்மா அவர்கள் மனசு ரொம்ப நொந்திருக்குதே அப்படின்னு சொல்லி ஆமினா அவர்களுடைய மகனை, அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹலீமா அவர்கள் வாங்கி கொண்டு பயணமானார்கள். பயணமாகும் போது ஒரு இரவில் தங்கித்தான் அவர்கள் பயணமானாங்க. தங்கின பொழுது மிகப்பெரிய அற்புதம் நடந்ததாக இப்னு ஹிஸாம் போன்ற பல கிதாபுகளிலே, வரலாற்று கிதாபுகளிலே நம்மால் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் அல்லாஹ் நபியாக்க போறான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. அப்ப வளர்க்கிற பொறுப்பை அல்லாஹ் எடுத்திருக்கிறான் தன் கைவசத்தில். அப்ப இரவு நேரத்தில் இந்த ஹலீமா அவர்களும் கணவர் ஹாரிஸ் அவர்களும் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது குழந்தை பாலுக்காக வேண்டி அழத் தொடங்கியது. கணவர் தன்னுடைய ஒட்டகத்திற்கு அருகிலே போய் நின்று பார்த்தாலோ, அதுவரை அந்த ஒட்டகத்தினுடைய மடியில் பால் இல்லாத அந்த ஒட்டகத்துடைய மடியெல்லாம் கணக்கு ஆரம்பித்து போதிய அளவுக்கு அந்த குடும்பத்தாருக்கு பால் கொடுத்த ஒரு அற்புதம் நடந்தது. அவரும் குடித்து, மனைவியும் குடித்து, குழந்தைக்கும் கொடுத்து சேமித்து வைக்கிற அளவுக்கு ஒட்டகத்துடைய மடி கனந்து பால் கறக்க ஆரம்பித்தது. இரவு முழுக்க அந்த பாலை குடித்து நிம்மதியாக உறங்கி காலை பொழுதில் பயணமாகும் பொழுதோ அந்த கெலிட்டு கழுதை திரும்ப போகிற பொழுது எல்லோரையும் முண்டி அடித்து சென்றதாம். பெண்கள் எல்லாம் கேட்டார்களாம், ஹலீமாவே நீ வந்த கழுதையா இது என்ன மிகப்பெரிய அற்புதமாக செல்கிறது, இந்த குழந்தை இடத்திலே ஏதோ ஒரு பாக்கியம் இருப்பதாக நாங்கள் உணர்கிறோமே என்று எல்லா பெண்களும் சொன்னார்கள். இப்படியாக ஹலீமா அவர்கள் எடுத்து சென்று அவர்கள் தங்களுடைய கிராமப்புறத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வளர்த்தும் பொழுது அன்றைக்கு வறண்ட காலம், வறட்சி அதிகமான காலம். அந்த நேரத்தில் ஹலீமா அவர்களுடைய ஆடுகளும் ஒட்டகங்களும் எங்கெல்லாம் மேய்கிறதோ அங்கெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செல்வச் செழிப்பை உண்டாக்கி அந்த கால்நடைகளுடைய மடிகள் எல்லாம் கனத்து அதிகமான பால் கிடைத்து செழிப்போடு ஹலீமா அவருடைய குடும்பம் வாழ ஆரம்பித்தது. எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்களாம். அண்டை கிராமத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் சொன்னார்களாம், ஹலீமா அவர்களுடைய கால்நடைகள் எங்கு மேய்கிறதோ அங்கே சென்று உங்களுடைய கால்நடைகளை மேய விடுங்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செழிப்பை உண்டாக்கினான். இப்படி 2 வருட காலம் இந்த குழந்தை யாரிடத்திலே வளர்ந்தது? ஹலீமா அவர்களிடத்தில் புறநகர் பகுதியிலே வளர்ந்தது. 2 வருட காலம் பொறுத்து திரும்ப கொண்டு வந்து ஒப்படைக்க வேண்டும் என்பது ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஆமினா அவரிடத்தில் எடுத்துச் சொல்லப்பட்டு ஹலீமா அவர்கள் சொல்கிறார், இன்னும் கொஞ்ச காலம் நாங்களே வளர்த்துகிறோமே, எங்களுக்கு இந்த குழந்தை அல்லாஹ்வுடைய அருளுக்குரிய குழந்தையாக இருக்கிறது என்று மன்றாடி கொடுக்க மறுத்து பல தீர்மானத்திற்கு பிறகு மீண்டும் அந்த குழந்தை ஒப்படைக்கப்படுகிறது. மீண்டும் அந்த குழந்தையை ஹலீமா அவர்கள் எடுத்துச் சென்று வளர்த்தி கொண்டிருக்கும் பொழுது ஒரு அற்புதம் நடக்கிறது. முஸ்லிம் என்று சொல்லப்படுகின்ற நபிமொழி தொகுப்பிலே நம்மால் பார்க்க முடிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு வயது பிராயத்தில் மக்களோடு விளையாடும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து அந்த குழந்தையை மயக்கமுறச் செய்து இருதயத்தை பிறந்து ஜம்ஜம் நீரால் குளிப்பாட்டி ஞானத்தையும் கல்வியையும் நிரப்பிவிட்டு திரும்பச் சென்றார். அப்போ அந்த குழந்தை மயக்கம் போட்டு கீழே விழுந்து, அப்போ விளையாடிய அந்த குழந்தைகள் எல்லாம் ஓடி போய் ஹலீமாவிடத்திலே முஹம்மது இறந்து போய்விட்டார், அவர் மயக்கமுற்று கிடக்கிறார், உடம்பெல்லாம் மாறி போய்விட்டது என்ற ஒரு சம்பவத்தை சொன்ன உடனே ஹலீமா அவர்கள் பதறி போய் வந்து பார்த்தால் மயக்கமுற்று கிடக்கிறார். தண்ணீர் எடுத்து தொளித்து பார்த்தால் கலரே மாறி இருக்கிறது. உடனே பயந்து போய் ஒப்பந்தத்திற்கு மாற்றமாக நடந்து விடுவோமோ என்று சொல்லி பயந்து போய் அந்த குழந்தையை கொண்டு போய் ஆமினா அவர்களிடத்திலே ஒப்படைக்கப்பட்டது. மீண்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தாயிடத்திலே ஒப்படைக்கப்பட்டார். அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாட்டை பாருங்கள். திரும்ப இந்த ஆமினா அவர்களும் அடிமையாக இருக்கிற உம்முல் ஐம் அவர்களும் பாட்டனாராக இருக்கின்ற அப்துல் முத்தலிஃப் அவர்களும் மாமனாரும் 3 பேரும் சேர்ந்து ஆமினா அவர்களுடைய கணவர் அப்துல்லா மரணித்து போன அந்த மையவாடிக்கு சென்று வருவதற்காக வேண்டி குழந்தையை தூக்கிட்டு போனாங்க. மதீனாவில் அடங்கப்பட்டிருக்கிற அபவா என்று சொல்லப்படுகின்ற அந்த இடத்திற்கு அருகில் சென்ற உடனே மையவாடிக்கு சென்று திரும்ப வருகிற வழியில் ஆமினா அவர்களும் நோய்வாய்ப்பட்டு ஆமினா அவர்களும் மரணித்து போனார்கள். அபவா என்று சொல்லப்படுகிற இடத்தில் ஆமினா அவர்கள் அடக்கப்பட்டார்கள். இன்றும் மதீனாவின் புறநகர பகுதியில் அந்த அபவா என்று சொல்லப்படுகிற இடம் இருக்கிறது. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது தாயையும் இழந்தார், தந்தையும் இழந்தார். தன்னுடைய பாட்டனாராகிய அப்துல் முத்தலிஃப் அவர்களுடைய பராமரிப்பிலே மிகுந்த கவனத்தோடு வளர்க்கப்பட்டார் மக்காவில். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல் முத்தலிஃப் பாட்டனார் இருக்கிற காலம் வரை எந்த அளவுக்கு அவர் கண்ணியத்தோடு நடத்தப்பட்டார் என்றால், கௌபாவிலே ஒரு முசல்லா இருக்குமாம்,
அந்த முசல்லாவிலே அப்துல் முத்தலிப் அவர்களை தவிர யாரும் அமரக்கூடாது. அந்த அளவுக்கு கண்ணியமான ஒரு இடம் அந்த இடம், குறைஷிகளுடைய வழக்கு அடிப்படையில். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அந்த இடத்தில் இருப்பார், எல்லோரும் எழுந்திருக்க சொல்லுவார்களாம். அப்ப அப்துல் முத்தலிப் அவர்கள் சொல்லுவார்கள், இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு நிஅமத், இவர்தான் இந்த இடத்தில் இருப்பதற்கு தகுதி படைத்தவர். எனது காலத்திற்கு பிறகு இந்த குழந்தையை பத்திரமாக நீ வளர்த்த வேண்டும் என்று தனது மகன் இன்னொரு மகனாக இருக்கின்ற அபூ தாலிப் அவர்களை அழைத்து வசியத்தும் செய்தார் இந்த அப்துல் முத்தலிப் அவர்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய 8வது வயசில் அப்துல் முத்தலிப் அவர்களும் மரணித்து போய்விடுகிறார், பாட்டனாரும் மரணித்து போயாச்சு. அப்ப 8வது வயதிற்கு பிறகு அவரை வளர்த்துகிற பொறுப்பை யார் எடுத்தார் என்றால் அபூ லஹப், அபூ தாலிப் என்று சொல்லப்படுகின்ற பெரிய தந்தை மீண்டும் அந்த பொறுப்பை எடுத்து அவரும் அந்த மனித சமூகத்தில் மிக மிக கண்ணியத்தோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வளர்த்தி ஆளாக்கினார். எந்த அளவுக்கு என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியான பிறகு அந்த குறைஷிகள் பலகட்ட தாக்குதல் நடத்தாமல் இருப்பதற்கு காரணமே இந்த அபூ தாலிப் என்று சொல்லப்படுகின்ற பெரிய தந்தை தான். இப்ப இவர் எடுத்து வளர்த்தின உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 12வது வயசுல சாம் நாட்டுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட்டிட்டு போறாரு. யாரு? அபூ தாலிஃபும் குறைஷிகளும் சேர்ந்து வியாபார நிமித்தமா கூட்டிட்டு போறாங்க சாம் நாட்டுக்கு. சாம் நாட்டுக்கு கூட்டிட்டு போகும்போது அங்கே ஒரு அற்புதம் நடக்கிறது. என்ன அற்புதம் என்றால், சாம் நாட்டில் இருக்கக்கூடிய புஸ்ராண்டு சொல்லக்கூடிய ஒரு நகரத்தை அடைந்தவுடனே அங்க பஹீராண்டு சொல்லக்கூடிய ஒரு துறவி அங்கே இருந்தார். இந்த துறவி வீட்டை விட்டு வெளியே வரவே மாட்டாராம், கோயிலை விட்டு அந்த பூஜை செய்கிற இடத்தை விட்டு வெளியே வரவே மாட்டார் எப்பவுமே. ஆனால் மக்காவில் இருந்த ஒரு கூட்டம் வியாபார நிமித்தமாக புஸ்ராவுக்கு வந்ததை அறிந்த பஹீரா என்று சொல்லப்படக்கூடிய அந்த துறவி வெளியே வந்து பார்க்கும் பொழுது அந்த கூட்டத்தில் 12 வயது நிரம்பிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கிறார். பார்த்த உடனே ஓடி போய் கட்டி பிடித்து அரவணைத்து முத்தமிட்டு அந்த அபூ தாலிப் இடத்திலும் அந்த குறைசி வியாபாரி குழுவிடத்திலும் அந்த பஹீரா சொன்னார், இவரை நீங்கள் கைவிட்டு விடாதீர்கள், இவர் இறைவனுடைய தூதர். இவர் யாரு? இவர் இறைவனுடைய தூதர் என்று சொல்லுகிறார். அப்ப குறைசிகளும் அபூ தாலிஃபும் கேட்கிறார்கள், அவர் இறைவனுடைய தூதர் என்று உமக்கப்படி தெரிந்தது என்று. இதோ எங்களுடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. நான் ஏற்கனவே 3வது வகுப்பு நேற்றைய வகுப்பில் நாம் பார்த்திருப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்துள்ள தௌராத்தினுடைய அறிவிப்பு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்துள்ள இன்ஜீலில் உள்ள அறிவிப்பு, இதையெல்லாம் வேதக்காரர்கள் பத்திரமாக பாதுகாத்து மதீனாவுக்கு யூதர்கள் எதற்காக வேண்டி வந்தார்கள் என்று நேற்றைக்கு பார்த்தோம். அவர்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகை எதிர்பார்த்து தான் அவர்களும் மதீனாவுக்கு வந்து குடியேறினார்கள். அப்ப இந்த பஹீரா என்பவர் சொல்லுகிறார், அவருடைய தோள் புஜத்திலே பாருங்கள் ஒரு முட்டை வடிவத்திலே ஒரு முத்திரை இருக்கும், அதுதான் நபிமார்களுடைய முத்திரை. அவர்தான் நபியாக இந்த உலகத்தில் இறைவனால் அனுப்பப்பட்டவர்களுக்கு இறைவன் கொடுக்கிற முத்திரை என்று சொன்ன உடனே அவசரமாக பார்த்தார்கள், தோளிலே ஒரு முத்திரை இருந்தது, கோழி முட்டை வடிவத்தில். புகாரியினுடைய 1ஆம் பாகத்திலே பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முத்திரையை குறித்து ஹதீஸ் தெளிவாக வந்திருக்கிறது. உடனே பஹீரா அவர்கள் சொன்னார்கள், சாம் நாட்டுக்கு நீங்கள் செல்லாதீர்கள், அங்கே ரோமர்களும் யூதர்களும் திரிந்து கொண்டிருக்கிறார்கள், இந்த இறை தூதர் வந்துவிட்டார் என்ற செய்தி கிடைத்தால் அவருக்கு ஏதாவது அபாயம் ஏற்படலாம், நீங்கள் உடனே மக்காவுக்கு திரும்ப செல்லுங்கள் என்று சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து கொண்டு மக்காவுக்கு திரும்பினார்கள் மக்கள். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 12வது வயசிலேயே அவர் நபியாக போகிறார் என்கிற ஒரு அறிவிப்பை இந்த வேதத்தை படித்துணர்ந்த இவரின் மூலம் தெரிய முடிந்தது. அதற்கு அடுத்தபடியாக என்ன நிலை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சன்னஞ்சன்னமாக அந்த மக்காவிலே வளர ஆரம்பித்தார். தான் யாருக்கும் எந்த வகையிலும் பாரமாக இருந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி குறைஷிகளிடத்திலே ஆடு மேய்க்க போனார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆடு மேய்க்கிற தொழிலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். சிறிய பேரித்தம்பளத்திற்காக வேண்டி, சிறிய ஒரு ஊதியத்திற்காக வேண்டி இப்படி ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு வியாபாரி நண்பராக மாறுகிறார். அந்த வியாபாரி சாயிப் இப்னு அபூ சாயிப் அல் மக்சூம் என்று சொல்லப்படுகிறவர் அவருடைய நண்பர். எந்த அளவுக்கு என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றிக்கு பிறகு இந்த சாயிப் அவர்களை அழைத்து, இவர் என்னுடைய தொழில் நண்பர், இவர் என்னுடைய சகோதரர் என்று குழுமி இருக்கிற மக்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இனங்காண்பித்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு உற்ற பாலிய சிநேகிதனாக இருந்தார். அவரோடு சேர்ந்து பல்வேறு நாடுகளுக்கு வியாபார நிமித்தமாக சென்று
நல்ல நல்ல வியாபார நுணுக்கங்களை எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றார்கள். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல ஒரு வியாபாரியாக அவர் கொண்டு வருகிற பொருளெல்லாம் விலை உயர்ந்த பொருளாக நல்ல லாபம் தரக்கூடிய பொருளாக மாறி வருகிறது என்ற ஒரு செய்தி மக்காவிலே யாருக்கு கிடைக்கிறது? அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாட்டை பாருங்கள். யாருக்கு கிடைக்கிறது? கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கிடைக்கிறது. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அன்றைக்கு கணவன் இல்லாமல் விதவையாக வாழ்ந்து கொண்டிருந்த காலம். கதீஜா அவர்கள் எப்படிப்பட்ட வியாபாரம் செய்து கொண்டிருந்தார்கள்? அன்றைக்கு தன்னுடைய எல்லா காசுகளையும் ஒரு ஆளை நியமித்து அவருடைய கையிலே கொடுத்து அவர் வியாபாரத்திற்கு சாம் நாட்டு சென்று பொருளெல்லாம் கொண்டு வந்து கிடைக்கிற லாபத்தில் கணிசமான லாபத்தை கொடுப்பதாக ஒப்பந்தம் பேசி கதீஜா அவர்களும் ஒரு வியாபார பெண்மணியாக மக்காவிலே இருந்தார்கள். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பற்றியுள்ள ஒரு செய்தி கதீஜா அவர்களுக்கு கிடைக்கிறது. அவருடைய நாணயம், அவருடைய நேர்மை, அவர் கொண்டு வருகிற பொருளிலே கிடைக்கக்கூடிய லாபம், இவையெல்லாம் கதீஜா அம்மையார் அவருடைய செவிக்கு கிடைக்கிறது. உடனே கதீஜா அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தன்னுடைய அடிமையை அழைத்து, நீர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு முஹம்மதை அழைத்து வாரும், இன்றைய இந்த வருட வியாபாரத்திற்கு அவரை நாம் பொறுப்பாளியாக ஆக்குவோம் என்று சொல்லி ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹம்மது அவர்கள் கொண்டு வரப்படுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரார். வந்த உடனே ஒப்பந்தம் நடைபெறுது. ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தன்னுடைய அடிமையோடு சேர்ந்து சாம் நாட்டிற்கும் பல்வேறு நாடுகளுக்கும் சென்ற வியாபாரம் நடத்தி திரும்ப வந்து பார்த்தால் முன்னர் இருந்த லாபத்தை விட அதிகமான லாபத்தை கதீஜா அவர்கள் பெற்றார்கள். அருமையான லாபத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பேசிய லாபத்தையும் கொடுத்தார்கள். அப்ப அடிமையிடத்தில் விசாரிக்கிறார்கள் கதீஜா அவர்கள், முஹம்மதுடைய நடத்தையெல்லாம் எப்படி இருந்தது என்று. அப்ப கதீஜா அவரிடத்திலே அடிமை சொல்கிறார், இவரை போல ஒரு மனிதனை என்னுடைய வாழ்வில் நான் பார்த்ததே இல்லை. அந்த அளவுக்கு நேர்மை, அந்த அளவுக்கு அடக்கம், அந்த அளவுக்கு மென்மையான மனிதர் என்று சொல்லப்பட்ட உடனே கதீஜா அவர்களுக்கு ஒரு ஈர்ப்புத்தன்மை வருகிறது, எப்படி ஆயினும் இவரை திருமணம் முடிக்க வேண்டும் என்று. அப்ப தன்னுடைய தோழி நபீசா பின்த் முஸப்பிஹ் என்று சொல்லப்படுகின்ற தன்னுடைய தோழி இடத்திலே இந்த விவரத்தை சொல்ல, தோழி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே இந்த செய்தியை எடுத்து சொல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தாலிப் இடத்திலே இந்த சம்பவத்தை சொல்ல, இந்த குடும்பத்தார்கள் எல்லாம் சேர்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கதீஜா அவர்களை திருமணம் முடித்து கொடுத்தார்கள். அப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வயது 25, கதீஜா அவர்களுக்கு வயது 40. இப்ப திருமணம் முடிந்தது. திருமணம் முடிந்த உடனே கதீஜா அம்மையார் அவர்கள் என்ன செய்தார்கள்? தன்னுடைய எல்லா சொத்துக்களையும் தனக்கிருந்த ஸைத் என்று சொல்லப்படுகின்ற தனக்கிருந்த அடிமையையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கொடுத்தார்கள். மேலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்வம் மேலோங்கியது. அப்ப குறைசி கோத்திரத்தில் மக்காவில் மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாறினார்கள் தங்களுடைய 25வது வயதில். மிகப்பெரிய வியாபாரி, மிகப்பெரிய செல்வந்தர். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நீங்க கவனத்தில் கொள்ளணும். இந்த உலகத்தில் நிறைய ஆன்மீகவாதிகளை நீங்கள் பார்த்திருக்கலாம். அவர்கள் எல்லாம் ஆன்மீகத்தை மக்களுக்கு சொல்லி அந்த ஆன்மீகத்தை பின்பற்றுகின்ற சீடர்களுடைய காணிக்கையை வைத்துதான் எல்லோரும் குடித்தனமாக தன்னுடைய வாழ்க்கையை கழித்திருப்பார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆன்மீகவாதியாக 40வது வயதில் ஆவதற்கு முன்னதாகவே மக்காவில் மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாறி இருக்கிறார். அவர் ஆன்மீகத்தின் பெயரில் மக்களிடமிருந்து எந்த ஒரு காணிக்கையும் பெற்று தன்னுடைய வாழ்வை அவர் நடத்தவில்லை. மாறாக சொன்ன கொள்கைக்காக வேண்டி எல்லா சொத்துக்களையும் அவர் தியாகம் செய்ததுதான் மிச்சம். அதை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து ஒவ்வொரு வகுப்புகளிலும் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்ப்போம். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய செல்வம் அதிகமானது. இப்படி கதீஜா அவர்களோடு குடும்பம் நடத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்ற குழந்தை எவ்வளவு தெரியுமா? ஒன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கதீஜா அவர்கள் மூலம் பிறந்த குழந்தை ஒன்று காசிம். காசிம் என்று கதீஜா அம்மையார் அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் ஆண்மகம் பிறந்த காரணத்தினால் தான் ஹதீஸ்களிலே நீங்கள் பார்க்கலாம் அபு காசிம் கூறுகிறார் என்று பார்க்கலாம். அபு காசிம்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரு. இன்னொரு பேரு அஹ்மத், இன்னொரு பேரு முஹம்மத். 3 பேரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது. இன்னொரு மகன் அப்துல்லா. இந்த அப்துல்லாவும் கதீஜா அம்மையார் அவர்களுக்கு பிறந்தது. இன்னொன்று ருக்கையா, இன்னொன்று உம்மு குல்தூம், இன்னொன்று ஃபாத்திமா. 3 பெண் மக்களும் 2 ஆண் மக்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறந்தது. ஆனால்
சிறிய வயதிலேயே அப்துல்லா அவர்களும் காசிம் அவர்களும் ஆண் மக்கள் 2 பேரும் சிறிய வயதிலேயே இறந்து போய்விட்டார்கள். இன்னொரு ஆண்மகன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாரியா என்று சொல்லப்படுகிற மனைவியின் மூலம் பிறிதொரு காலத்தில் பிறக்கிறது. அவருடைய பெயர் தான் இப்ராஹிம். பயான்ல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரும் சிறிய வயதிலேயே இறந்து போய் விடுகிறார். அப்ப கதீஜா அவர்களுக்கு பிறந்த அந்த 2 ஆண் மக்களும் சிறிய வயதிலே இறந்து போய் விடுகிறார்கள். 3 பெண் மக்கள், அதில் 2 பெண் மக்கள் உம்மு குல்தும் ருக்கையா, இந்த 2 பேரும் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலேயே மரணித்து போய் விடுகிறார்கள். ஃபாத்திமா அவர்கள் மட்டும்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து ஒரு சில மாதங்கள் பொறுத்து அம்மா அவர்களும் மரணித்து போய் விடுகிறார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் திருமணம் முடித்தது கதீஜா அம்மையார் அவர்களை. 25 வயது, அம்மா அவர்களுக்கு 40 வயது. இது போக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய 50வது வயதில் சௌதா அவர்களை திருமணம் முடித்தார் என்று ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். 53வது வயதில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்தார் என்று பார்க்கிறோம். ஹப்ஸா அவர்களை திருமணம் முடித்தார் என்று பார்க்கிறோம். ஜைனப் அவர்களை தன்னுடைய 56வது வயதில் திருமணம் முடித்திருக்கிறார். மீண்டும் அதே 56வது வயதில் ஜைனப் பின்த் ஜஹஷ் அவர்களை திருமணம் முடித்திருக்கிறார். 57வது வயதில் உம்மு சலமா அவர்களை திருமணம் முடித்திருக்கிறார். 59வது வயதில் ஜுவைரியா அவர்களை திருமணம் முடித்திருக்கிறார். 59வது வயதில் உம்மு ஹபீபா அவர்களை திருமணம் முடித்திருக்கிறார். 60வது வயதில் சபியா அவர்களையும் மைமூனா அவர்களையும் திருமணம் முடித்திருக்கிறார். ஏன் இந்த குறிப்பை இந்த இடத்தில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்றால், நபிகள் நாயகம் அவர்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் முடித்தது காமத்தின் காரணமாகத்தான் என்று மார்க்க ஞானம் இல்லாதவர்கள், இஸ்லாமிய வரலாறு தெரியாதவர்கள் எல்லாம் இன்றைக்கு நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர் காமத்தின் காரணமாகத்தான் திருமணம் முடிக்க வேண்டும் என்ற ஒரு நிலை இருந்தால் 25 வயது அதற்கு போதாதா? 30 வயது போதாதா? 35 வயது போதாதா? அதிகபட்சம் 40 வயதிலாவது அவர் அந்த நோக்கத்தில் திருமணம் முடித்திருக்க வேண்டுமே. ஆனால் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணிக்கின்ற வரை 2வது திருமணத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யவே இல்லை. கதீஜா அவர்கள் மரணித்தவுடனே தன்னுடைய 50வது வயதில் 2வது சௌதா அவர்களை திருமணம் முடிக்கிறார். சௌதா அவர்கள் கன்னிப்பெண்ணா என்றால் சௌதா அவர்கள் கன்னிப்பெண் அல்ல, அதுவும் ஒரு விதவை என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அப்ப 50 வயதிலிருந்து சற்றேறக்குரிய 60 வயது வரை 63இல் மரணித்து போகிறார். இந்த 10 ஆண்டு காலத்தில் இவர் செய்த திருமணங்கள் எல்லாம் காமத்தின் காரணமாகவோ உணர்ச்சி வசப்பட்டோ உணர்வுகளை பரிமாறிக்கொள்வதற்காக வேண்டியோ நடத்தப்பட்ட திருமணமே அல்ல என்பதை தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்த சகோதரர்களே. இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்வை கதீஜா அவர்களோடு கழித்துக் கொண்டிருக்கும் பொழுதுதான் அன்றைக்கு குறைசிகள் எல்லாம் சேர்ந்து கௌபாவை புனர் நிர்மாணம் செய்கிறார்கள். கட்டுகின்ற பணியை செய்கிறாங்க. இந்த கௌபாவை புனர் நிர்மாணம் செய்யும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வயது 35. அல்லாஹ்வுடைய தூதருடைய 35வது வயதில் குறைசிகள் எல்லாம் எல்லா கோத்திரத்தாரும் ஒன்று கூடி நாம் இந்த கௌபாவை சிறிது புதுப்பிக்க வேண்டும், நவீன தொழில்நுட்ப நபர்களை எல்லாம் நிபுணர்களை எல்லாம் அழைத்து வந்து இந்த கௌபாவை நாம் கட்ட வேண்டும் என்ற தீர்மானத்திற்கு வருகிறார்கள். அப்ப வந்து கௌபாவை இடித்து கட்டுவதாக நடக்கப்படுகிற தீர்மானத்தில் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், வட்டி, விபச்சாரம், மது, இப்படி ஹராமான வெறுக்கத்தக்க காரியத்தின் மூலம் சம்பாதித்த எந்த பணத்தை கொண்டும் இந்த கௌபாவுக்கு நாம் எந்த செலவும் செய்யக்கூடாது. நாம் முறையாக நடத்துகின்ற வியாபாரத்தின் மூலம் மட்டும்தான், அதன் மூலம் கிடைக்கின்ற வருமானத்தை கொண்டு மட்டும்தான் இந்த கௌபாவை நாம் கட்ட வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்திற்கு வருகிறார்கள். அப்படி தீர்மானத்திற்கு வந்தவுடனே 4 மூலைகளில் ஒவ்வொரு மூலையும் சிறப்பான அடிப்படையில் வேலை பார்ப்பதற்காக வேண்டி ஒவ்வொரு கோத்திரத்தாரும் பிரித்தெடுத்தார்கள். இப்படி பிரித்தெடுத்து கௌபாவை கட்டி முடிக்கின்ற நேரத்தில், இன்றைக்கு கௌபால பார்த்தீங்கன்னா வெளியே ஒரு அரை வட்டம் இருக்கும், ஹிஜ்ருன்னு சொல்லக்கூடிய பகுதி, அதுவும் கௌபாவுக்கு உள்ள பகுதி தான். ஆனால் கட்டும் பொழுது நியாயமான நேர்மையான ஹலாலான பணம் நம் இடத்திலே ஒன்றுமில்லை, எல்லாம் தீர்ந்து விட்டதை உணர்ந்தவுடனே அந்த அரை வட்டத்தை வெளியிலே விட்டு அவர்கள் கட்டிவிட்டார்கள். மீதம் இருக்கிற பணம் எல்லாம் ஹராமான வருமானம், அதை கொண்டு கௌபாவை எழுப்பக்கூடாது. அது புனிதமிக்க ஆலயம், வரலாற்று சின்னம், முதல் ஆலயம், அல்லாஹ்வுடைய அருளுக்குரிய ஒரு ஆலயம் என்று குறைசிகள் மதித்து வந்த ஆலயம் கௌபா. அப்ப அந்த அரை வட்டத்தை வெளியிலே ஆகவே தான் விட்டு அவர்கள் கட்டினார்கள். ஆனால் மிகப்பெரிய ஒரு சர்ச்சை நடந்தது. அஸ்வத்து கல்லை பெயர்த்தெடுத்து
திரும்ப அந்த அஸ்வத் கல்லை யார் வைப்பது? ஒரு கோத்திரத்தா சொன்னாங்க நாங்க தான் வைப்போம், இன்னொரு கோத்திரத்தா சொன்னார்கள் நாங்கள் தான் வைப்போம் என்று. 4 நாட்கள் சண்டை நடந்து அந்த சண்டை போர் அளவுக்கு மிகப்பெரிய விஸ்வரூபம் எடுத்தது. உடனே ஜுர்ஹும் கோத்திரத்தார்கள் எல்லாம் சொன்னார்கள், நாம் ஒன்று செய்வோம், இந்த பள்ளிக்குள் முதலாக இந்த நேரத்தில் யார் நுழைகிறாரோ அவருடைய ஆலோசனையின்படி நாம் இந்த அஸ்வத் கல் குறித்து நாம் ஒரு முடிவெடுப்போம் என்று சொன்னார்கள். அந்த நேரத்தில் அந்த பள்ளிக்குள் முதலில் நுழைந்தவர் யதார்ச்சையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏனென்றால் இந்த இடத்தில் ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாவதற்கு முன்னால் அந்த மக்கள் மத்தியிலே அல்லமீன் அஸ்ஸாதிக் என்றெல்லாம் புகழ்ந்து பாராட்டி மதிப்புள்ள ஒரு மனிதராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை குறித்த அந்த மக்களுக்கு அந்த நேரத்தில் இருந்த ஒரு நிலைப்பாடு, அவர் மென்மையானவர், நன்னடத்தை உள்ளவர், அவர் தன்னுடைய வாழ்வில் என்றைக்கும் பொய்யே பேச மாட்டார், அமானிதம் ஒப்படைத்தால் திரும்ப நியாயமான அடிப்படையில் ஒப்படைப்பார், வாக்கு கொடுத்தால் அந்த வாக்கை முழுமையாக நிறைவேற்றுவார், அவர் பசித்தவருக்கு உணவு கொடுப்பார், ஏழை எளியோரிடத்திலே கண்ணியமாக நடப்பார், இல்லாதவருக்கு வாரி வாரி கொடுக்கின்ற மிகப்பெரிய வள்ளல் படைத்தவர் என்ற ஒரு நம்பிக்கை அந்த மக்களுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்தது, அல்லாஹ் பதிய வைத்திருந்தான். அப்ப அந்த அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தவுடனே இதோ முஹம்மது வந்து விட்டார், நம்முடைய நம்பிக்கைக்குரியவர் வந்து விட்டார், அவர் சொல்லுகிற தீர்ப்பை இந்த பிரச்சனைக்கு நாம் ஏற்றுக்கொள்வோம் என்றார். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பிரச்சனைன்னு கேட்டாங்க. அப்ப இந்த அஸ்வத் கல்லை இந்த மூலையில் யார் வைப்பார் என்ற பிரச்சனை எங்களுக்குள்ள நடந்துட்டு இருக்குன்னு சொன்னார். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துண்டு எடுங்கன்றார். அந்த துண்டை கீழே விரிக்க சொன்னார். அஸ்வத் கல் அந்த துண்டுக்கு மேலே வைங்கன்றார். ஒவ்வொரு கோத்திரத்தாரையும் பிடிச்சி துண்டினுடைய 4 மூலையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிக்க சொன்னார். 4 கோத்திரத்தார் 4 மூலையில் பிடிச்சாங்க. அப்படியே தூக்கிட்டு வந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அஸ்வத் கல்லை எடுத்து அந்த மூலையில் பதித்தார். இப்படி அவர்களுக்கு மத்தியிலே நடந்த மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்ப்பும் வழங்கினார் என்று ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அது மட்டுமல்ல அன்பிற்குரிய சகோதரர்களே, நான் ஏன் இந்த வரலாற்று சம்பவங்களை எல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே இருந்து கொண்டு தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லுகிறாரோ அந்த மக்களிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அன்றைக்கு இருந்த மதிப்பும் மரியாதையும் வார்த்தையால் சொல்ல முடியாது. எந்த பிரச்சனையானாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மதை அழையுங்கள், அவர் சொல்லுகிற தீர்ப்பை நாம் ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லுகிற அளவுக்கு வெளியூர் செல்லுகிற பொழுது, பல மாதங்கள் வியாபார நிமித்தமாக வெளியூர் செல்லுகிற பொழுது அமானிதத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கொண்டு வந்து ஒப்படையுங்கள், அவர்தான் நமக்கு வரும் பொழுது நாணயமாக திரும்ப தருவார் என்று சொல்லுகிற அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது மதிப்பும் மரியாதையும் அந்த மக்கள் வைத்திருந்தார்கள். இதுல இன்னொரு விஷயத்தை நீங்க கவனமா தெரிந்து கொள்ளணும். அந்த மக்காவை சுற்றி எந்த அளவுக்கு அசிங்கங்கள், அந்த மக்களுடைய தீய பண்புகள் எல்லாம் தொடர்ந்து 2 நாளா நம்ம பார்த்தோம். ஆனா இவ்வளவு அநியாயங்களும் இவ்வளவு பெரிய அக்கிரமங்களும் இவ்வளவு அசிங்கமான ஒரு சூழ்நிலை அந்த மக்காவை சுற்றி நடந்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் எந்த அளவுக்கு காப்பாற்றி இருக்கிறான் பார்த்தீர்களா? எந்த ஒரு தீய பண்பையும் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கடுகளவு கூட அவருடைய உள்ளத்திலே எழாத அளவுக்கு அல்லாஹ் அவரை பாதுகாத்திருக்கிறான். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்திலே சொல்கிறார், அல்லாஹ் எந்த அளவுக்கு என்னை பாதுகாத்தான் என்றால், எனக்கு மக்காவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் ராக்கதை பேசுகிற ஒரு பழக்கம் உண்டு. இசா தொழுகை முடிந்தவுடனே ஃபஜ்ர் தொழுகை வரை, இன்றைக்கு கூட வேலை வெட்டி இல்லாத நிறைய பேர்கள் நம்ம இடத்துல உண்டு. இரவு முழுக்க அந்நிய ஆட்களை பற்றி பேசி ஃபஜ்ரும் தொழுகாமல் வீட்டில் போய் தூங்குவார்கள். இதே போன்ற ஒரு ராக்கதை பேசுகிற பழக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்தது. அப்ப ஆடு மேய்த்து கொண்டிருந்தாராம். ஆடு மேய்க்கிற தன்னுடைய இடையினிடத்தில் ஆட்டை கொடுத்து, நான் அவர்களோடு சென்று சிறிது ராக்கதை பேசிவிட்டு வருகிறேன் என்று ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹ் புறப்பட்டு சென்றாராம். மக்காவுக்கு அருகிலே வந்தவுடனே மிகப்பெரிய ஒரு திருமண விழா நடக்கிறது. அந்த திருமணத்திலே பல்வேறு வகையான இசை கருவிகள் முழக்கமிட்டு மக்கள் ராக்கதைகளை பேசிக் கொண்டிருந்தார்களாம். அங்கே போய் கொஞ்ச நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்தார். அமர்ந்த உடனே அந்த ராக்கதைகளை விட்டும் அல்லாஹ் அவரை காப்பாற்றும் முகமாக அல்லாஹ் அவரை தூங்க வைத்து சூரிய வெளிச்சத்திற்கு பிறகுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்தார் என்று ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். அப்ப சிறு பிராயத்திலிருந்தே எந்த ஒரு தீமையான காரியத்தையும் செய்ய விடாமல் அல்லாஹ் தன்னுடைய தூதரை காப்பாற்றி வந்தே இருக்கிறான். இரண்டாவதாக இன்னொரு சம்பவத்தை பாருங்க. இந்த கஅபாவை கட்டும் பொழுது அப்பாஸ் அவர்கள் சிறு சிறு கற்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையிலே தூக்கி தூக்கி கொடுத்து அவரும் சுமந்து வந்து கட்டப்பட்டதுதான் இந்த கஅபா.
அப்போ ஒரு இடத்துல பெரிய கல் எடுக்கிறார், எடுத்து தோல் புஜத்தில் வச்ச உடனே அந்த தோல் புஜம் காயமாகும் என்று சொல்லி அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன ஆலோசனை சொல்றாரு? உன்னுடைய கீழாடையை கலட்டி தோல் புஜத்தில் வைத்து அதற்கு மேல் கல் வைத்தால் உனக்கு வழி எடுக்காதே முஹம்மத் என்று சொன்ன உடனே கீழாடையை கலட்டினார். உடனே மயக்கம் போட்டு கீழே விழுந்தார். எனது கீழாடை எனது கீழாடை என்று சப்தம் போட்டார். அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கீழாடையை கலற்றுவதை விட்டும் அல்லாஹ் அவரை காப்பாற்றினான். அப்படியானால் ஒழுக்கக்கேட்டை விட்டும் தீய பண்புகளை விட்டும் ஒவ்வொரு கட்டத்திலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காப்பாற்றி வளர்த்தெடுத்து 40வது வயதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக மாறினார். அதற்கு முன்னதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தில் என்ன எழுந்தது என்றால், மக்கள் இந்த அளவுக்கு அநியாயமாக விபச்சாரம், கொலை, கொள்ளை, நிர்வாணமாக தவாப் வருவது, புனிதமிக்க கஅபாவை அசுத்தப்படுத்துவது, இப்படிப்பட்ட ஒழுக்கக்கேடான காரியத்தை மக்கள் செய்கிறார்களே, உருவச் சிலையை வணங்குவது, அவர்களாக ஒரு கல்லை உருவாக்குகிறார்கள், அவர்களாக ஒரு மரத்தை நல்ல அழகுபட அவர்களாக ஒரு மரத்தை செதுக்கி எடுத்து அதற்கு ஒரு உருவத்தை கொடுத்து அவர்களே அதை வணங்குகிறார்களே என்றெல்லாம் இயற்கையாகவே உள்ளத்தில் ஒரு வெறுப்பு வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனிமையிலே இருக்க ஆரம்பித்தார். தனிமையில் எங்கு போய் இருக்க ஆரம்பித்தார்? மக்காவிலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஹிரா என்று சொல்லப்படுகின்ற ஒரு குகையை தேர்வு செய்து அங்கிருந்து கொண்டு அவருக்கு தெரிந்த அடிப்படையில் அல்லாஹுவை தியானம் செய்ய ஆரம்பித்தார். மக்களை விட்டும் தனிமைப்பட ஆரம்பித்தார். தனிமையிலிருந்து இறைவனை வணங்குவதை பார்த்தவுடனே கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எப்படிப்பட்ட தலை சிறந்த ஒரு மனைவி பாருங்கள். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய கணவன் இப்படி தனிமையில் இருந்து அல்லாஹுவை தியாகம் செய்வதை புரிந்தவுடனே அவர்களுக்கு தேவையான உணவு கொண்டு போய் கொடுப்பது, அவருக்கு தேவையான பணிவிடைகளை போய் செய்வது, இப்படியாக உறுதுணையாக கதீஜா அம்மையார் அவர்களும் இருந்தார்கள். இந்த கதீஜா அம்மையார் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னபிற மனைவிமார்களுடைய வாழ்க்கை வரலாற்றையும் நீங்கள் தெரிய வேண்டுமானால் சென்ற வருடத்தினுடைய சொர்க்கத்திற்கு வாக்களிக்கப்பட்ட பெண்கள் என்று ஒரு 10 கேசட் நம்ம பேசியிருக்கிறோம். அந்த கேசட் வாங்கி பார்த்தீங்கன்னா முழு விவரம் உங்களுக்கு அதில் தெரியும். ஏன் நான் இதை சொல்கிறேன் என்றால், தனிமையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற பழக்கம் அது சாதாரணப்பட்ட இடம் அல்ல. என்னை விடவும் வலிமையான மக்கள் எல்லாம் ஹிரா குகையில் சாதாரணமாக ஏற முடியாது. ஒரு நாளைக்கு ஏறிட்டு வந்தால் ஒரு விக்ஸ் டப்பா ஃபுல்லாக காலில் தேய்க்கணும், அந்த அளவுக்கு கால் வீங்கிரும். அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு இடம். அந்த இடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய மனைவி அவருக்கு தேவையான உபகாரத்தை அந்த இடத்திற்கு மேல் ஏறி சென்று கொடுத்திருக்கிறார்கள் என்றால், அந்த இடத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெல்ல 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 தனிமையில் இருந்து அந்த இடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனை தியானம் செய்ய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முற்பட்டு முயற்சி செய்து தியானத்திலே இருந்தார். அப்பொழுதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவருடைய 40வது வயதில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபியாக தேர்வு செய்கிறான். நபியாக தேர்வு செய்வது எப்படி என்றால், வஹியை பற்றியும் ஒரு 3 மணி நேரம் கேசட் இருக்கிற, அதையும் வாங்கி பார்த்துக்கொள்ள, ஏன்னா சப்ஜெக்ட் வேற மாதிரி போயிடும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். ஒரு நாள் ஒரு கடுமையான இரவு, எல்லோரும் தூங்கிக் கொண்டிருந்த நேரம். அந்த நேரத்தில் கண் விழித்து அல்லாஹுவை தியானம் செய்து கொண்டிருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அந்த கும் இருட்டு என்று சொல்லுகின்ற அந்த கார் இருளில் யாருமில்லாத அந்த நேரத்தில் மலை பகுதியில் திடீரென ஒரு மனிதர் 600 ரெக்கைகளோடு வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியில் உள்ள பிரம்மாண்டமான ஒரு தோற்றத்தோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுக கட்டிப்பிடித்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்துட்டார். இறுக கட்டிப்பிடித்த உடனே அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா அனா பிகாரின், எனக்கு ஓத தெரியாது, நான் ஒரு உம்மி நபி, நான் ஒரு உம்மி, எனக்கு எழுத தெரியாது, எனக்கு படிக்க தெரியாது, எனக்கு நீங்கள் சொன்னதை திரும்ப சொல்ல தெரியாது என்று தன்னுடைய இயலாமையை வெளிப்படுத்தினார். மீண்டும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கட்டிப்பிடித்தார். மீண்டும் தன்னுடைய இயலாமையை வெளிப்படுத்தினார். 3வது முறையும் கட்டிப்பிடித்தார். 3வது முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அனுமதியோடு ஓத ஆரம்பித்தார். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக்.
இந்த வசனம் முதலில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர் நபியாக போகிறார் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்கி 40வது வயதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக தேர்வு செய்தான். இனி நபியாக தேர்வு செய்த உடனே அந்த உருவத்தை பார்த்து பயந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து மனைவியிடத்திலே சொன்ன உடனே மனைவி நல்ல ஆறுதல் வார்த்தைகளை சொன்னார்கள். நீங்கள் ஏழைகளுக்கு உதவி செய்கிறீர்கள், மென்மையாக நடக்கின்றீர்கள், நல்ல குணாதிசயங்கள் உங்களுக்கு உண்டு, ஏன் நீங்கள் பயப்படுகிறீர்கள்? அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான், ஏதோ ஒரு நல்ல காரியத்திற்கு ஒரு நல்ல சம்பவம் நடந்திருக்கிறது என்று சொல்லி ஆறுதல் சொல்லி தனது குடும்பத்திலே இருக்கிற நௌஃபல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மனிதத்தை அழைத்து வந்தார். இவர் யாரே? இவர் இந்த பஹீரா என்று சொல்லப்படுகிறவர் 12 வயதில் எப்படி ஒரு முன்னறிவிப்பு செய்தாரோ அதே போல இந்த நௌஃபல் என்று சொல்லப்படுகின்றவர் மக்காவிலே கதீஜா அம்மையாருடைய குடும்பத்தை சார்ந்தவராக இருந்தார். அவருக்கு 2 கண்ணும் தெரியாது. அவர் முன்னால் உள்ள வேதங்களை எல்லாம் நல்ல படித்தவர். அவரும் மறைமுகமாக தூதரை எதிர்பார்த்து மக்காவிலே வாழ்ந்து கொண்டிருந்திருக்கிறார். இந்த செய்தி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்து சொன்ன உடனே அந்த செய்தியை திரும்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கிறார், என்ன நடந்தது சொல்லுங்கள் என்று. நான் இப்படி தியானத்திலே இருந்தேன், இப்படிப்பட்ட ஒரு கோலத்தோடு இப்படிப்பட்ட ஒரு உருவத்தோடு ஒரு மனிதர் என்னிடத்திலே தோன்றினார், தோன்றிய மனிதர் இப்படிப்பட்ட வாசகத்தை எல்லாம் சொன்னார் என்று சொன்ன உடனே அந்த கண் தெரியாத அந்த மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை, தௌராத்திலும் இஞ்சிலும் சொல்லப்பட்ட முன்னறிவிப்பின் பிரகாரம் உங்களிடத்திலே வந்தவர் நாமூஸ் என்று சொல்லப்படுகின்ற ஜிப்ரீல். நாமூஸ் என்ற வார்த்தை ஜிப்ரீலுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்திலே இருந்தது. அப்ப இன்றைக்கு வந்திருக்கிறவர் யார் தெரியுமா? நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அவர் ஜிப்ரீல், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறை செய்தியை இறை தூதர்களுக்கு கொண்டு வருகின்ற சங்கை மிக்க ஒரு வானவர். அல்லாஹ் உங்களை தூதராக தேர்வு செய்து விட்டான் என்று சொன்னது மட்டுமல்ல, அவர் சொன்னார், நான் உயிரோடு இந்த மக்காவில் வாழ்ந்தால் உங்களுக்கு தேவையான எல்லா உபகாரங்களையும் நான் உறுதுணையாக இருந்து செய்வேன். ஆனால் ஒன்றை முகம்மதே நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், மக்கள் உங்களை இந்த ஊரை விட்டு துரத்தி அடிப்பார்கள் என்ற ஒரு படுபயங்கரமான ஒரு முன்னறிவிப்பையும் அந்த கண் தெரியாத அந்தகர் எடுத்து சொல்லி சிறிது காலத்தில் அவரும் மரணித்து போனார் என்று ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். இப்படியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு பிராயத்திலிருந்து தாய் தந்தையரை இழந்து ஹலீமாவிடத்தில் 2 ஆண்டு காலம் பால் குடித்து வளர்த்தெடுக்கப்பட்டு கடைசியிலே தன்னுடைய தாயையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறிய வயதிலே இழந்து அப்துல் முத்தலிஃப் இடத்திலே வளர்ந்து அவரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8வது வயதிலே அவரும் மரணித்து போன உடனே அபூ தாலிப் அவர்கள் எடுத்து வளர்த்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வியாபார நுணுக்கங்களை எல்லாம் கற்றுக் கொடுத்து 25வது வயதில் 40 வயதுடைய கதீஜா அம்மையார் அவர்களை திருமணம் முடித்து மக்காவிலே மக்கள் மத்தியில் நல்ல செல்வாக்குடையவராக நல்ல அந்தஸ்துடையவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய 40வது வயதில் ஹிரா குகையில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக அல்லாஹ் அவரை நபியாக தேர்வு செய்தான். அந்த நபியாக அவர் தேர்வு செய்த பிறகு மக்காவில் அவருக்கு நேர்ந்த தொல்லைகள் கொடுமைகள் என்ன, அதனுடைய விவரங்கள் என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் பார்ப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சத்தியத்தை சத்தியமாக புரிந்து அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்வை அமைத்து மரணிக்கின்ற நன்மக்களாக அல்லாஹ் நாம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தவ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.